بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தையும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், பெரம்பலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை மாபெரும் மீலாத் மற்றும் சமூக நல்லிணக்க இந்த நிகழ்வை நடத்தி இருப்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இன்றைய இந்த தினத்துல பல பேர் பல சிந்தனைகளை, பல கருத்துக்களை அவரவர்களுடைய தரப்பிலிருந்து மிக தெளிவாக, மிக ஆழமான கருத்துகளை நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகளுடைய காரணம் என்ன, ஏன் இது போன்ற நிகழ்வுகளை நம்ம நடத்தணும் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில, இந்த நாட்டினுடைய உருவாக்கத்துல நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை, நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை நம்மளிடத்துல வாழ்ந்து சென்றார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிற சகோதர மக்களோடு ஒரு இணைப்பை நம்ம எவ்வாறு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையின் காரணமாகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வுகளுடைய பயான்கள் கேட்கிறோம், நிறைய விஷயங்களை காதுல வாங்கணும், அப்படி கலைந்து போனோம்னு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதை எடுத்துக்கொள்ள போறோம், நம்முடைய சகோதர மக்களோடு நம்ம எப்படி புரிந்துணர்வோடு வாழ போறோம், இந்த நாட்டினுடைய வரலாறு, இந்த நாட்டினுடைய முன்னோர்களுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகளை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள போறோம், எல்லாத்த விட மேலாக இன்றைய கால சூழ்நிலையில நம்முடைய பொறுப்புகள் என்ன, what is our human responsibility? மனிதர்களாக இன்னைக்கு நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. மதம் கடந்து, எல்லா நிலை ஜாதி பேதங்களை கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து மனிதர்களாக நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு சமூகம் முழுக்க பல பிரச்சனைகளாலும், கலாச்சார சீர்கேட்டாலும், டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியின் காரணமாக அன்பு, விட்டு கொடுத்தல், பாசம், மன்னித்தல், மனித நேயம் அப்படிங்கிற எல்லாமே சரிந்து கொண்டே போகக்கூடிய இந்த காலத்துல நாம இதை தூக்கி நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மனிதர்களாக நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, வாலிபர்களுக்கு இருக்கு, படித்தவர்களுக்கு இருக்கு. இதுல இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள், சமணர்கள் அப்படின்னு பிரித்து பார்க்காம மனிதர்களாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மண்ணை, இந்த சமுதாயத்தை, இந்த மனித இனத்தை, இறைவனுடைய படைப்புகளை, இயற்கைய, மரம், செடி, கொடி, மண் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். இன்னைக்கு கல்வி அதிகமாயிருச்சு, இன்ஸ்டிடியூஷன் அதிகமாயிருச்சு, மனிதனுடைய படிப்பறிவு அதிகமாயிருச்சு. ஆனா அன்பு குறைஞ்சு போச்சு, பாசம் குறைஞ்சு போச்சு, விட்டு கொடுத்தல் குறைஞ்சு போச்சு. மனிதர் நேசிக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சு கொண்டே போகுது. இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல சமீபத்திய உலகம் தரம் சார்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆய்வுகள் செஞ்சு சொல்றாங்க, உலகத்துல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மனிதன் ஏஐ டெக்னாலஜில இருந்து, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஓஐ டெக்னாலஜிக்கு வர்றான், ஆர்கனைசர் இன்டெலிஜென்ஸ் நோக்கி நகர்றான். ஆனா மனிதனை அன்பு கொள்றது குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. இந்த அன்பு கொள்றது குறையும் போது, மனித நேயம் குறையும் போது இந்த உலகம் மிக மோசமான அழிவை நோக்கி நகர்ந்து போகிறது. கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரியாம உலகத்துல 70 நாடுகள்ல யுத்தம் நடக்குது. நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம இங்க இருக்கிறோம், பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கிறோம், நான் என்ன செய்ய போறேன்? உக்ரைன்ல நடக்கக்கூடிய வார என்னால நிப்பாட்ட முடியாது. உலகத்துல 1 கோடிக்கு மேல மனிதர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வருடம் இறந்து போறாங்க. அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல, நான் என்ன செய்ய முடியும்னு நம்ம நினைக்க கூடாது. மனிதர்களாக நமக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை விளங்கி இந்த கூட்டத்திலிருந்து நம்ம கலைந்து போகும்போது
நமக்குள்ள இணக்கம், அன்பு, பாசம், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், இதை கொண்டு மட்டும்தான் இந்த மனித இனம் பாதுகாக்கப்பட முடியும். பெரும் அறிவை கொண்டு அல்ல, பெரும் பொருளாதாரத்தை கொண்டு அல்ல, பெரும் அதிகாரத்தை கொண்டு அல்ல. இந்த மனித இனம் பாதுகாக்கப்படணும்னா நேசத்தை கொண்டும் அன்பை கொண்டும் தான் பாதுகாக்க முடியும். இதைதான் எல்லா மதங்களும் சொன்னது, இதைத்தான் எல்லா வேதங்களும் சொன்னது. மனிதன் கருத்துக்களை விட்டுவிட்டு எழுத்துக்களை மட்டும் பிடித்துக் கொண்டு தன் வாழ்க்கையை ஒரு மனோ இச்சையின்படி வாழக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாறிக்கொண்டே வரோம். எல்லா மனிதர்களுமே, எல்லா மனிதர்களும், முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லல, அறம் சார்ந்த வாழ்வியல் இன்னைக்கு இல்ல. அறம் எல்லா இடத்திலையும் கெட்டு போச்சு. இப்ப இன்னைக்கு நம்முடைய பொறுப்புகள் என்ன? நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை எப்படி உருவாக்க போறோம்? என்ன மனநிலைகள்ல உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம்? ஆய்வுகள் சொல்லுது, அடுத்த 10-15 வருஷத்துல நம்முடைய வருங்கால சந்ததிகள் 2 ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. 2 ப்ராப்ளத்துக்குள்ள. ஒன்று, அவர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. யாரும் யாருக்கும் கட்டுப்படுறதில்லை, யாரும் யாருடைய பேச்சையும் புரிந்து கொள்றதில்லை. கணவன் மனைவிக்கு புரிந்து கொள்றதில்லை, மனைவி கணவனை புரிந்து கொள்றதில்லை, அத்தா பிள்ளையை புரிந்து கொள்றதில்லை, அப்பா மகனை புரிந்து கொள்றதில்லை. புரிந்து கொண்டதில் குறைஞ்சு கொண்டே போகுது. எல்லாரும் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கு. இன்னைக்கு எல்லா நிலையிலும் மனிதன் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுறோம், டெக்னாலஜியில மூழ்கடிக்கப்படுறோம், இன்னைக்குள்ள சோசியல் மீடியாவில மூழ்கடிக்கப்படுறோம், கலாச்சார மாற்றங்கள்ல மூழ்கடிக்கப்படுறோம். அழகாக அரபி கவிதை ஒன்று சொல்லும், வேர்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கு, மனிதர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து மரத்தினுடைய கிளைகளுடைய கோணல்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லும். இங்க வேறு வெட்டப்பட்டு கொண்டிருக்கு. மனித இனமே ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இயற்கை சீற்றங்கள், அதிகமான யுத்தங்கள், டெக்னாலஜி மாற்றங்கள், ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை முறை எல்லாமே மனித இனத்தை முக்கத்துல வந்து நிக்குது, முச்சந்தில வந்து நிப்பாட்டிடுச்சு. முச்சந்தில வந்து அதை பத்தி நம்ம கவலைப்படுறதுக்கு இங்க யாருமே இல்லை. இதை எப்படி மீட்டெடுக்க போறோம்? மனித இனமாக நம்முடைய பொறுப்புகள் என்ன? மனித இனமாக இந்த சமுதாயத்தை, இந்த மண்ணை, இந்த இயற்கையை எப்படி பாதுகாக்க போறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றை விளைவிக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இங்க இருந்து பயான்கள் கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கலந்து போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வர போறோம்? நம்முடைய வருங்கால சந்ததிகளை எந்த மனநிலையில உருவாக்க போறோம்? இரண்டாவது, நம்முடைய வருங்கால ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அவர்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தவறான சிந்தனை, தவறான கருத்தியல், எல்லா நிலையிலையுமே அகலாக் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் குறையுது. மனிதர்கள்ட்ட எப்படி அன்பு செலுத்துதல் குறையுது, விட்டுக் கொடுத்தல், நேசம் எல்லாம் குறையுது. இதை சரி செய்யணும்னா நமக்கு ஒரு 5 விதமான பொறுப்புகள் இருக்கு. இந்த 5 பொறுப்புகளையும் நாமும் விளங்கிக்கணும். நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர், நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பகிர்ந்து கொண்டே இருக்கணும். ஒன்று, வாழ்க்கையில அன்பாக நடந்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் நேசிங்க. இறைவன் உங்களை நேசிப்பதை போல மனிதர்களை நேசிங்க. மரம் நேசிங்க, மண்ணை நேசிங்க, நீரை நேசிங்க, அனைத்தையும் நேசிங்க. அன்பை கொண்டுதான் இந்த மனித இனம் பாதுகாக்கப்படும். நேசத்தை கொண்டுதான் இந்த மனித இனம் பாதுகாக்கப்படும். இந்த கூட்டங்கள்ல முஸ்லிம்களை விட சமூக நீர்மிக்க விழால அடுத்த தடவை நான் ஜமாத்துல் உலமால ரிக்வெஸ்டா வைக்கிறேன், எங்களுடைய மாற்று சகோதர மக்கள் அதிகமாக கொண்டு வாங்க. இங்க நாம எல்லாரும் இருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு அதிகமாக வரவேண்டிய மக்கள் எங்களுடைய சகோதர மக்கள். அவர்களை கொண்டு வாங்க. அவர்களிடத்துல சமூகத்தினுடைய பொறுப்புகளை பத்தி பேசுவோம். எல்லோரும் இங்க நல்லவர்கள், எல்லோரும் இங்க சிறந்தவர்கள், எல்லோரும் இங்க உயர்ந்தவர்கள். எல்லாரும் மீது அன்பு செலுத்துங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவியினுடைய அன்பு குறைஞ்சு போச்சு. ஒரு மனைவி கணவன் மீது வைக்கக்கூடிய அன்பு குறையுது. பெற்றோர்களுடைய அன்பு குறையுது. பிள்ளைங்க பெற்றோர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு எல்லாமே இங்க குறையுது. அதை மீட்டெடுக்க நாங்க முயற்சி செய்யணும். எல்லாத்தையும் நேசிங்க. அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. அடுத்தவங்களை மனதார புகழுங்க, சந்தோஷப்படுத்துங்க. ஒரு கணவன் மனைவியை புகழுங்க, ஒரு மனைவி கணவரை புகழுங்க, குழந்தைகளை புகழுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை புகழுங்க, டீச்சரை சந்தோஷப்படுத்துங்க.
எல்லாத்தையும் மனித இனத்தை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா இன்னைக்கு அன்பை கொண்டுதான் அது முடியும். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அடுத்த 10 வருஷத்துல உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 95% மக்களுக்கு மென்டல் ஹெல்த் டிசார்டர் அப்படின்னு ஒரு நோய் வரப்போகுதுங்கிறான். மன அழுத்தம்ங்கிற நோய். எல்லாரும் வேக வேகமா ஓடுறோம். நிறைய சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வாழ்க்கையில இன்பமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் வாழ்க்கையில அன்பாக வாழணும், விட்டு கொடுத்து வாழணும், சகோதரத்துவத்தோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் குறைந்து கொண்டே தனி மனிதனுடைய இன்பம் அதிகரிச்சு கொண்டிருக்கு. தயவு செய்து அனைத்தையும் நேசி. வள்ளலார் சொல்லுவார், வாடிய பயிரை பார்க்கும் போதெல்லாம் நான் வாடினேன். ஒரு செடியை பார்த்து அது காஞ்சு போச்சுன்னா அதை பத்தி கவலைப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் மண்ணில் பிறந்தவங்க. நாங்க மனிதர்களை பத்தியே கவலைப்படாம இருக்கோம். எங்கேயோ யுத்தம் நடக்குது, எங்கேயோ கஷ்டம் நடக்குது. இல்ல, ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் போது, கஷ்டப்படும் போது அவருடைய மனதில் ஒரு வருத்தம் ஏற்படுது. இல்ல, என் சகோதரன், என் சக இனம், ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னு எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம்னு சொல்லப்படுது. மக்களை நேசிங்க, அன்பு செலுத்துங்க. இஸ்லாத்தினுடைய ஆணி வேறே மக்களை நேசிக்கிறது, அன்பு செலுத்துறது, அதன் மீது அதிகப்படுத்து. இன்னைக்கு மருத்துவமனையில 100 பேத்துல 36 மனிதர்கள் மருத்துவமனையில நோயாளிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்தியாவில் 100 பேர் இருந்தா அதுல 36 பேர் நோயாளி. காரணம் என்ன? அந்த நோய் மட்டும் காரணம். ஒரு டாக்டர் சந்திச்சு பேசினேன். இன்னைக்கு மனிதர்களுக்கு சிரிக்கவே சரியில்லைன்னு சொன்னார். சிரிக்கவே தெரியல, மனிதர்கள் சிரிக்க மறுக்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அவங்க கூட இருக்கணும், சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும், என்ன செய்யணும்? நபி அழகா சொன்னாங்க, மனிதர்கள்ட்ட சிரிச்சு பேசி என் கூட சொர்க்கத்துல இருக்கலாம்னு சொன்னாங்க. மனிதர்கள்ட்ட சிரித்து பேசி முகம் மலர்ந்துடுங்க. முகம் மலர்ந்த சமூகமாக நாங்க மாறணும். அதுதான் இன்னைக்கு மனித இனத்துக்கு நாம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை. குழந்தைகளுக்கு சிரிக்க பழகி கொடுங்க, அன்பு செலுத்த பழகி கொடுங்க, பெற்றோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்க, பெண்களை கண்ணியமாக பார்க்க கற்றுக் கொடுங்க, மூத்தவங்களுக்கு சேவைகள் செய்யக்கூடிய வருங்கால சந்ததிகளை உருவாக்க முயற்சி செய்யுங்க. இது எப்ப முடியும்னா அன்பான வார்த்தைகள் மூலமா தான் முடியும். அதிகாரத்தை கொண்டு, அடுத்தவர்களை வெறுப்பதை கொண்டு, அடுத்தவருடைய குறைகளை வெளிப்படுத்துவதை கொண்டு, அடுத்தவர்களை சமூகத்தில் குற்றங்கள் சாட்டுவதை கொண்டு ஒருபோதும் சமூக எழுச்சி இந்த மனித இனம் பாதுகாக்கவே படாது. இன்னும் கீழே போயிட்டே இருக்கும், இன்னும் கீழே போயிடும். அவ்வளவு பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு மனித இனம். வெளியேறது பார்க்கும் போது அறிவாளி மாதிரி தெரியும். பெரிய பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லா கையிலையும் பெரிய பெரிய போனு. ஆனா உணர்வுகள் ரீதியாக நம்ம எல்லாரும் கோழைகளாக மாறிக்கொண்டிருக்கோம். கோழைகளாக. தயவு செய்து அன்பு செலுத்துங்க, குடும்பங்கள்ல அன்பு செலுத்துங்க, உறவுகள் மீது அன்பு செலுத்துங்க, உறவுகளை தூக்கி வாழுங்க, அவங்களை கைவிட்டுறாங்க. குறிப்பாக பெண் ரெக்க சொந்தங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம், உலகத்தினுடைய நிம்மதி, அமைதி, சாந்தம் எல்லாத்தையும் ஏற்படும். இறைவனுடைய ஹிதாயத், இறைவனுடைய நேர்வழி அன்பை கொண்டுதான் ஏற்படும். அதிகாரத்தை கொண்டு அல்ல, அடக்குமுறையை கொண்டு அல்ல, அடுத்தவர்களை கேவலப்படுத்துவதை கொண்டு அல்ல. தயவு செய்து மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க. நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்முடைய வருங்கால ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா பெற்றோர்களாக நமக்கு 2 நற்குணங்கள் வேணும். ஒன்று, உங்களால் யாரும் பாதிக்கப்படாம பார்த்துக்கணும். உங்களால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு விளைவுகளுக்கும், ஒவ்வொரு வினைகளுக்கும் விளைவுகளும் இருக்கு, காரணங்களும் இருக்கு, காரியங்களும் இருக்கு. தயவு செய்து எந்த நிலையிலும் நம்மால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. என்னால் என்னுடைய அப்பா அம்மா பாதிக்கப்படக்கூடாது, என்னால் என்னுடைய மனைவி பாதிக்கப்படக்கூடாது, என்னால் என்னுடைய உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த விளைவுகளை நாம் மட்டும் சுமக்க மாட்டோம், என்னுடைய குழந்தைகளும் சேர்த்து சுமப்பார். உலகத்தில் அன்பை விதையுங்கள். இது நம்முடைய மனித சமுதாயத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கு, முதல் பொறுப்பாக இருக்கு. சமீபத்தில் நான் குவைத் யூனிவர்சிட்டி போயிருந்தேன். அங்க என்னுடைய ரிசர்ச் பேப்பரே இதுதான், தி ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. மனித சமுதாயத்தினுடைய பொறுப்புகள் என்ன? இன்னைக்கு எல்லாரும் தன் படித்ததையும் தனக்கு தெரிந்ததையும் தூக்கி கொடுத்து நிற்கிறோம். தனக்கு தெரிந்ததையும் தான் படித்ததையும் தனக்கு புரிஞ்சதை மட்டுமே தூக்கி பிடிச்சு நிற்கிறோம். இல்ல, இங்க எல்லோரும் நல்லவர்கள், சிறந்தவர்கள். இங்க யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்களும் அல்ல. இந்த சபையில கூட்டக்கூடியவங்க இருப்பாங்க, இதை கூட்டி இருப்பாங்கல்ல, அந்த கூட்டுறவரும் நானும் ஒண்ணுதான்.
இங்க பேசுறதுனால நான் உயர்ந்தவரும் அல்ல, அவர் கூட்டுறதுனால அவர் தாழ்ந்தவரும் அல்ல. அவருடைய வேலையை செய்யறாரு, நான் என் வேலையை செய்யறேன். மக்களை அன்பு கொள்ளுங்க. குடும்பங்கள்ல சந்தோஷம் குறைஞ்சு கொண்டே போகுது. 70% ஃபேமிலியில டிஸ்பியூட், பிரச்சனைகள் வருது. 70% ஃபேமிலி. பெரும்பெரும் செல்வம் வந்துருச்சு, வீட்டுல 5 கார் இருக்கு, பெரும்பெரும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஆனா நிம்மதியே இல்ல மௌலானா, நிம்மதியே இல்ல சார் அப்படிங்கிறத எல்லா தரப்பு மக்களும் சொல்றாங்க. நான் ஒரு தடவை காஞ்சி மடத்துக்கு போயிருந்தேன், அங்குள்ள மாணவர்கள் தகுதி நேரம் பேசுறதுக்காக நான் பார்க்க போயிருந்தேன். அப்புறம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அங்குள்ள அந்த குரு சொன்னாரு, மௌல்விசா உங்க மதத்திலும் அல்ல, உலகத்திலேயே அறம் சார்ந்த வாழ்வு இன்னைக்கு இல்ல, ஒழுக்கம் கொண்டிருக்கு, எங்கேயுமே சந்தோஷம் இல்ல, இன்பம் இல்ல, நிம்மதி இல்ல அப்படிங்கிறத வருத்தப்பட்டு சொல்றாங்க. எல்லா மதங்கள்லையும் நான் சொல்றேன். அதனால தயவு செய்து இன்னைக்கு சமூக பொறுப்பாக நம்ம விளங்க வேண்டியது, நம்ம எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும், அரவணைப்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க, இந்த குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போனா யாருக்கும் நல்ல மரணம் வந்ததாக சரித்திரம் இல்லை, நல்ல மவுத் வந்ததாக சரித்திரம் இல்லை. குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. ஒரு மனிதன்கிட்ட குறை இருக்குதா, அவன் தவறு செய்யறானா, தைரியம் இருந்து அவரிடத்துல சொல்லுங்க. இப்படி இல்லையா இறைவனிடத்துல சொல்லுங்க, யா இறைவா உனக்கு நேர்வழியை காட்டு. அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அடிப்படை வாழ்வியல் முறை. அதனால முதலாவதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான மனித இனத்தினுடைய முதல் பொறுப்பு அன்பு கொள்ளுதல். எல்லாத்தையும் அன்பு கொள்ளுதல். இரண்டாவது நம்முடைய பொறுப்புங்கிறது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புள்ளவர்களாக மாறுங்க. இந்த நாடு நம்முடையது, இந்த நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், இந்த மண் நம்முடையது, இந்த மரம் நம்முடையது, எல்லாமே நம்முடையது, நம்ம எல்லாரும் சகோதரர்கள் அப்படிங்கிற ஆழமான கருத்தியல்ல பாருங்க, பேசுங்க, யோசிக்க ஆரம்பிங்க. அடுத்த ஜெனரேஷன் அப்படி உருவாக்க முயற்சி செய்யுங்க. சமூக பொறுப்புள்ள இளைஞர்களை உருவாக்க. சமூக பொறுப்பு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரத்தை விரும்புறோம். எல்லா கையிலையும் வீடுகள்ல பாருங்க, அம்மாவுக்கு ஒரு கையில போன், அப்பாவுக்கு ஒரு கையில போன், நடுவுல புள்ள படுத்திருக்கும், அந்த புள்ள கையிலேயும் ஒரு போன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உறவுகளை பேணக்கூடிய வாழ்க்கை முறை இல்லை. ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய புகழக்கூடிய கணவர் குறைஞ்சு கொண்டே போறாங்க. கணவருடைய வெற்றிக்கு காரணமான மனைவிமார்கள் குறைஞ்சு கொண்டே போறாங்க. எல்லா நிலையிலும் அந்த சமூக பொறுப்பு, சமூக சிந்தனை அப்படிங்கிறது குறையுது. சுயநலமாக ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. நான் நல்லா இருந்தா போதும் இப்படி நினைக்காதீங்க. எந்த நிலையிலும் இப்படி நினைக்காதீங்க. எல்லாரும் இங்க நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் சிறந்தவர்கள் அப்படிங்கிற சமூக சிந்தனைக்குள்ள வரணும். நம்ம இது நம்முடைய கடமை. இந்த நாடு, இந்த நாட்டுக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவழித்த மக்கள் நம்ம எல்லோரும் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பை கொண்ட நாடு. இந்தியாங்கிற ஒரு நாடு அல்ல, இந்தியாங்கிறது ஒரு கான்டினென்ட், ஒரு துணை கண்டம். நாட்டுக்கும் துணை கண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நாடுங்கிறது ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு எத்திக்ஸ், ஒரு மாடல் இருக்கும். ஆனா துணை கண்டம் அப்படி அல்ல. இது 1024 மொழிகளை கொண்டது, 14 பெரிய மதங்களை கொண்டது, பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டது. வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதா இந்த நாட்டினுடைய மிக ஆழச்சிறந்த சிறப்பு. இதை பாதுகாக்கக்கூடிய வருங்கால சமூகத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் உருவாக்க முயற்சி செய்யும். என்னதான் ஆண்கள் நாங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் என் பிள்ளையையும் உங்க பிள்ளையும் வளர்க்கறது ஒரு பெண் தான். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். தயவு செய்து வந்திருக்கிற தாய்மார்கள் ஏதோ பேசுறாங்க, ஏதோ கேட்கவும் இல்ல, வருங்கால ஜெனரேஷனை வலிமையாக, உணர்வுள்ளவர்களாக, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவர்களாக, ஈமானிய சிந்தனை உடையவர்களாக, மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாக்க முயற்சி செய்யும். விட்டுறாதீங்க. எல்லாம் கையை விட்டு போயிருச்சு அவ்வளவுதான் அப்படி நினைக்காதீங்க. நாளைக்கு உலகம் அழிய போனாலும் இன்னைக்கு மரத்தை நட்டு தண்ணி ஊத்திட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நாளைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி, பரவாயில்ல. நாளைக்கு உலகம் அழிய போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு மரத்தை நட்டு அது தண்ணி ஊற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த நிலையிலும் சமூக சிந்தனையை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பை, நம்முடைய கான்ட்ரிபியூஷனை, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை மிக ஆளுமைகளாக உருவாக்கி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு.
முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் நான் சொல்லல, எல்லா மனிதர்களுக்கும் இது நாடு, நம்ம நாடு. இந்த சமூக பொறுப்பை தயவு செய்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல விட்டுறாதீங்க. குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க, கவனமாக வளருங்க. எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல 24% ட்ரக்ஸ் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பயமா இருக்கு. ஒரு சமூகம் எதிர வேணாலும் பின்தங்கி போலாம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சமூகம் எதிர வேணாலும் பின்தங்கி போலாம், மீட்டெடுத்துறலாம். எந்த சமூகம் போதையில வீழ்ந்துட்டாங்களோ அவங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய விலை கொடுக்கணும், நிறைய விலை கொடுக்கணும். குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க தாய்மார்கள் சொல்லுங்க. மூன்றாவதாக ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை நமக்கு தேவை. மூணாவது, மனித இனத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை நமக்கு தேவை. சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா நிலையிலும் சுய கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை மக்களை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் அண்ணா அடிக்கடி சொல்லுவார், கண்ணியம், கட்டுப்பாடு. மிக ஆழமாக சொல்லுவார். கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை உள்ள மனிதர்கள் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உலகத்துல. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கட்டுப்பாடுகளை சொல்லிக் கொடுங்க. கட்டுப்பாடு என்பது அடிமைத்தனம் அல்ல. கட்டுப்பாடு என்பது அடிமைத்தனம் அல்ல. ஒரு கார் எப்ப வேகமா போகும் அப்படின்னா, எப்ப அந்த கார்ல பிரேக் சரியாக இருக்குதோ அப்பதான் அந்த கார் வேகமாக போகும். பிரேக் என்பது அடிமைத்தனம் அல்ல. பிரேக் என்பது சுதந்திரத்தின் உச்சம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும். படிப்பை தாண்டி தொல்காப்பியங்கிற ஆழமான இலக்கிய நூல் சொல்லு. நம்முடைய ஆதி நூல், மிக முக்கியமான நூல் தொல்காப்பியம். The definition of education, கல்வி என்றால் என்ன, கல்விக்கு ஒரு வரமுறை சொல்லும் தொல்காப்பியம். கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். That is called education. அதுதான் கல்வி என்று சொல்லும். இந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா, சரியான முறையில கொடுக்கிறோமா? கல்வி நிறைய படிச்சுட்டா இன்னைக்கு பெரிய டாக்டரேட், பெரிய PhD ஹோல்டர், பெரிய IT கம்பெனில HR, மாணவியோட சேர்ந்து வாழல, பெற்றோர்களை பார்க்கறது இல்ல. இந்த கல்வி ஒரு மாற்றத்தை கொடுக்க, அந்த கல்வி உலகத்துல அழிவத்தான் கொடுக்கும். திரும்ப திரும்ப இந்த கல்வியை மக்களுக்கு போதிக்காதீங்க. ஒரு அறம் சார்ந்த வாழ்வியல், அன்பு சார்ந்த வாழ்வியல், ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல், ஹியூமனிட்டி, மனித நேயம் சார்ந்த வாழ்வியலை கற்றுக் கொடுங்க தாய்மார்கள். நைட் பக்கத்துல படுக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. நீ என்ன படிச்ச இன்னைக்கு வாழ்க்கையில நீ என்ன வாங்க போற, ஏன் படிக்கிற? நீ படிப்பது என்பது வேலை வாய்ப்புக்கு அல்ல, நீ படிப்பது என்பது சொத்து சுகத்துக்காக அல்ல, நீ படிப்பது உணவுக்கானது அல்ல, நீ படிப்பது என்பது சமூகத்துக்கானது. சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு, சொல்லிக் கொடுங்க. யார் சொல்லிக் கொடுப்பா இதெல்லாம்? வாழ்க்கையை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கணவன் மனைவி உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க. முன்னோர்களை மதிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை தான் வெற்றியின் ரகசியமே இங்கதான் இருக்கு. 1980-90 வரலாற்றுகள் எடுத்து படிச்சுங்க. வரலாறுகள் படிக்கக்கூடிய சமூகம் மட்டும்தான் வரலாறை பாதுகாக்கவும் முடியும், வரலாறை உருவாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை பாதுகாக்கவும் முடியாது, அடுத்த வரலாறை உருவாக்கவும் முடியாது. 1980 வரைக்கும் இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளை விட 40 மடங்கு வளர்ந்துட்டான், 40 மடங்கு. அதுக்கு ரெண்டே காரணங்கள் தான். ஒன்று, அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசி, கல்வி கொள்கை மாற்றப்பட்டுச்சு. இரண்டாவது, வருங்கால சிந்தனைகளை, வருங்கால சமூகத்தை பயிற்சியின் மூலமாக பண்படுத்திருக்கிறார். கடந்த 40 வருஷமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நேரம் கொடுங்க, பக்கத்துல உட்காருங்க. நான் தாய்மார்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். உங்களுடைய அறிவும், உங்களுடைய உணர்வும், உங்களுடைய துவாக்களும், உங்களுடைய மிக ஆழமான ஈமானிய உணர்வுகளும் தான் வருங்கால ஜெனரேஷனை வலிமையாக மாற்றக்கூடியது. விட்டுறாதீங்க குழந்தைகளை. 12 வயசுக்கு மேல விட்டுட்டீங்கன்னா உங்களால பிடிக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா சமூகத்தை கையாள முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு உலகமே மிக மோசமான நிலைக்கு நான் ஆய்வின் அடிப்படையில சொல்றேன். நம்ம நினைப்பதை விட நம்ம பார்க்கிற உலகம் ஒண்ணு, நாங்க பார்க்காத உலகம் வேற ஒரு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அந்த அழிவை நோக்கி நகரக்கூடிய உலகத்தை கட்டி இழுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்னைக்கு மனித இனத்துக்கு இருக்கு. அதனால அறம் சார்ந்த வாழ்க்கையை கொண்டு வாங்க. 4வது, நல்ல கல்வியை கொடுங்க குழந்தைகளுக்கு. எந்த சமூகம் கல்வியை அடையுதோ அது மட்டும்தான் தன் உரிமைகளை, சுதந்திரங்களையும் அடையும். கல்வியுடைய சமூகமாக கட்டமைச்சு உருவாங்க. ஒவ்வொரு வீடுகளிலையும் அதிகாரிகளை உருவாக்குங்க, ஆளுமைகளை உருவாக்குங்க. அப்பதான் நம்முடைய உரிமைகளை, சுதந்திரங்களை, நம்முடைய அனைத்து விதமான சலுகைகளை அடைய முடியும். வெறுமன போராடி கட்டி கூப்பாடு போட்டு கொடி முடிச்சு எந்த மாற்றமும் ஏற்படாது. வருங்கால சமூகத்தை வலிமையாக மாத்துங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஏன் உயர்ந்த நிலையில இருக்குது? எல்லா நிலையிலையுமே உயர்கல்வி, பொருளாதாரம், சமூக நிலை
எல்லாத்துலயுமே ஜிடிபி, ஜிஎஸ்டி எதுவாக இருந்தாலும் மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் 46.7% சவுத் இந்தியா. சவுத் இந்தியா காரணம் என்ன? தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சவுத் இந்தியாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் கல்வி, அதிகாரம் உள்ள சமூகம், உயர்வு ஜாதி, இவர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற எண்ணம் இல்லாத வாழ்க்கை முறை. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. எல்லா நிலையிலும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், பணம் கட்டக்கூடிய வரி, எல்லா துறையும் தமிழ்நாடு ஏன் உயர்ந்த நிலையில் இருக்கு? நம்முடைய முன்னோர்கள் அந்த சோசிய சிந்தனை, சமூக சிந்தனைய, சகோதரத்துவத்தை எல்லாத்தையும் நமக்கு விதைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விதையை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்க, விட்டுறாதீங்க, தயவு செய்து விட்டுறாதீங்க. என்கிட்ட படிப்பறிவு இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என் பிள்ளைய வளர்க்க தெரியாது சொல்லாதீங்க. படிப்பறிவு உள்ள தாய் தான் குழந்தைய வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறான். பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க, புரிய வைங்க, வருங்கால ஜெனரேஷனை வலிமையாக மாத்துங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவை. கல்வியை கொண்டு போய் சேருங்க. இறுதியாக 5வதாக நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய சமுதாயமாக நாங்க மாறோம். நாம இல்லாம இந்த மரம் இருக்கும், இந்த மரம் இல்லாம நாம வாழ முடியாது. நாம இல்லாம இங்க மலைகள் இருக்கும், மலைகள் இல்லாம நாம வாழ முடியாது. நாம இல்லாம இங்க தண்ணீர் இருக்கும், குளங்கள் இருக்கும், கடல்கள் இருக்கும். கடல்களுக்கு மனிதன் தேவையில்லை, ஆனா மனிதனுக்கு தண்ணீர் தேவை. இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக நாங்க மாறணும். நான் திரும்ப சொல்றேன், ஆழமான ஒரு கருத்து. நேரம் 9 மணிக்கு முடிக்க சொன்னாங்க, நான் முடிச்சிடுறேன். வேர்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளைகளுடைய கோணல்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜாதி, இவங்க சரியில்லை, அந்த மதம், இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க மனித இனமே அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. எல்லா நிலைகளையுமே கலாச்சார சீர்கேடு, ஒழுக்கம் சார்ந்த சீர்கேடு, அறம் சார்ந்த சீர்கேடு, எல்லா நிலையிலும் பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம் மனித இனம். தயவு செய்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமந்தவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம், குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான கருத்து, மிக ஆழமான கருத்து, உண்மையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் பொருந்திக் கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.